மிதுன ராசி நண்பர்களே, எல்லாவற்றிலும் நிதானம். இந்த வேலையை கையில் எடுத்தா இதோடைய பின்விளைவு என்னவாகும்? எல்லாம் தெரிஞ்ச ஒரு ராசினர் யாருன்னா மிதுன ராசினர் தான். இப்போ யோசிக்காம எந்த வேலையும் கையில் எடுக்க மாட்டீங்க. யோசித்து எடுத்தாலும் சில வேலைகளை மற்றவரிடம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த வேலையில் என்ன நடக்கும் என்பது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனா எல்லா வேலையும் நீங்களே கவனிக்க முடியாது இல்லைங்களா? என்ன பண்ணுவீங்கன்னா, தம்பி இந்த வேலையை நீங்க பாருங்க, அண்ணா இந்த வேலையை நீங்க பாருங்க, அப்பா இந்த வேலையை நீங்க பாருங்க, இப்படி வேலையை பிரிச்சு கொடுத்துருவீங்க. அந்த வேலையில தப்பு கூட நடக்கலாம், காசு விரயமாகலாம், அதுவும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வேலை நடக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். எல்லாவற்றையும் நம்மால் கவனிக்க முடியாது, நம்முடைய வேலைகள் நடந்தாக வேண்டும். இப்ப சரியான புத்திசாலித்தனம் என்பது யாருக்கு இருக்குன்னா மிதுன ராசினருக்கு இருக்கு. எல்லா பொதுவான பலன் இது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும்? கடந்த வாரத்தில் இருந்த நெருக்கடிகள் இந்த வாரத்தில் இல்லாமல் போகும். கையில பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை பாத்தீங்கன்னா ஒரு குலதெய்வ வழிபாடு, பெரிய மனிதனை சந்திப்பது, ஆலயங்களுக்கு சென்று வருவது போன்ற வேலைகளை எல்லாம் கையில வச்சிருப்பீங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் கூட இருக்கும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்து வருகின்ற தொழிலை எப்படி விரிவு செய்வது, எப்படி முன்னேற்றம் காண்பது, கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இல்ல வேலையாட்கள் சரியாக வேலை செய்யல, இந்த வேலையாட்களை எப்படி மாற்றுவது, இல்லை நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுவது, எப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்வது, வேலை நேரத்தை எப்படி மாற்றிக்கொள்வது என்ற திட்டமிடுதல் என்பது இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். கையில பணப்பழக்கம் இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை சொல்லிக் கொள்ளாத அளவிற்கு சங்கடங்கள் இல்லாத நிலை இருக்கும். பண வரவு இருக்கும். கையில் பணம் புரளும். புதன்கிழமை வியாழக்கிழமை பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சந்தோஷமான நிலை இருக்கும். கடைசி 2 நாட்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செலவுகள் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் வெளியூர் பயணம் ஏற்படலாம், அதிகபட்சமாக அலைச்சல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கு. பொதுவாக இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் எல்லாம் வேலையில் பிரச்சனையை ஏற்படுத்துவார், நெருக்கடிக்கு ஆளாக்குவார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மெமோ வாங்க வேண்டிய நிலை கூட வந்துடும். இப்போ சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அந்த நிலை என்பது இப்பொழுது உங்களுக்கு கிடையாது. இப்ப வேலையில சரியா இருங்க, அது போதும், எந்த பிரச்சனையும் வராது. இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்துல குரு, அவர் இந்த வாரம் முழுவதுமே அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். அப்போ அவரால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் வழங்க முடியாது, சனியாலும் கெடுதல்களை செய்ய முடியாது. அப்ப 2 அப்படி பேலன்ஸ் ஆகி போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு 9ஆம் இடத்துல. பொதுவா தெய்வ அருள் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சி வரையில் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். இப்ப தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் என்பதெல்லாம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதற்கு ஏற்றார் போல ராகு 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது தெய்வ அருளும் பெரியவருடைய துணையும் உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான நபர்கள் உங்களை வந்து சேருவார்கள், உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். அடுத்து புதன் 2ஆம் இடத்தில் சரியாக சிந்திக்க முடியும் உங்களால். உங்க ராசிநாதன் புதன் வாக்குஸ்தானத்தில் அமர்கிறார். நன்றாக சிந்தனை இருக்கும், நன்றாக பேச்சு இருக்கும். பேச்சினால் மற்றவர்களை வீழ்த்திடக்கூடிய, மற்றவர்களை ஈர்த்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். சூரியனும் 2ஆம் இடத்துல. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நளினமாக பேசுகின்றவர்கள், மறுபக்கம் சூரியன் அங்கே சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் கோபத்தையும் வெளிக்காட்ட வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், குடும்பத்தினரை முதலில் அனுசரிச்சுட்டு போயிடுங்க. எந்த ஒன்றாக இருந்தாலும், உங்களுடைய ரகசியங்களாக இருந்தாலும், அது குடும்பத்தில் இருக்கும் ஒருவரிடம் ஒளிவும் மறைவு இல்லாமல் சொல்லி வைப்பதன் வழியாக உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை உண்டாகும். எதை நீங்களே மறைச்சு வச்சுட்டு இருக்காதீங்க. நாளைக்கு நமக்கு பிறகு நம்முடைய ரகசியம் ஒருவருக்கு தெரிந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை முறை என்பது சரியாக இருக்கும். அப்ப சொல்ல வேண்டியவர்களும் ரகசியங்களை சொல்லி வையுங்கள். செவ்வாய் ஜென்ம ராசிக்குள்ள இயல்பாகவே வேகம் இருக்கும், அதிவேகம் இருக்கும்.
எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முடிப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.